என்ன நம்பி இந்த வீடியோ கிளிக் பண்ண நண்பா நண்பிகள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ் வித் மை ஸ்டெப் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு சீரிஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் எபிசோடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி இது வந்து ஆன்கோயிங் சீரிஸ், அதனால லேட்டாக தான் வரும், வீக்லி ஒன்ஸ் தான் வரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். ஸோ வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் மட்டும் தட்டி விட்டிங்கன்னா அடுத்த எபிசோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்காக யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு வெளியே போகிறான். வெளியே போனோன்னே இந்த ஹீரோயின் நிற்குது. ஹீரோயின் என்ன சொல்லுது, நேற்று நீ எனக்கு தண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தண்ணி பிடிச்சி கொடுத்ததுக்காக. பட் இனிமேல் நைட்டில் நீ அப்படி பண்ண வேணாம், ஏன்னா தண்ணி தான் வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ ஓகே நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் போயிடுறா. ஹீரோயின் கீழே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மேலே இருந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டு வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்கும் போது நம்ம ஹீரோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணுக்கு நான் எப்படி கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் சொல்கிறான், சில ரூமர்ஸ் இவளை பற்றி இருக்குது, நிறைய ரூமர்ஸ் இருக்குது, நைட் ஆனாலே 18+ ஒர்க்காக இவள் போகிறா, ரொம்ப தப்பான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்பெல்லாம் பண்ண வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லாமல் மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஹீரோயின் எட்டி பார்த்துட்டு அப்படியே இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை பார்த்து இப்போ புது தங்கச்சியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே போகிறான். அப்புறம் அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீனில் இவங்க எல்லாருமே வந்து விளாண்டுருக்காங்க. அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே விளாண்டுருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை மெதுவாக எட்டி பார்க்குறான், என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு நீ ஏன் விளாட்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நான் விளாட்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. எதுக்காக கிட்ட வந்துட்டு பயமுறுத்துற, நீ தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிடல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பொண்ணு கேட்க, ஹீரோ வந்து இல்லை எனக்கு தெரிஞ்ச யாராக இருந்தாலும் விளாடாமல் தனியாக இருந்தால் நான் கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ பெரிய அந்த மாதிரி நடந்துக்கிறீ அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் அதுக்கு தகுதியானவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து சொல்கிறா, எனக்கு இந்த டீம் மேட்ச்னாலே சுத்தமாக பிடிக்காது, டீம் ஸ்போர்ட்ஸ்னாலே இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு யாரும் என் மேலே டிபெண்ட் ஆகிறதும் பிடிக்காது, எனக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி விளாடவும் பிடிக்காது, அதனால நான் எப்போவுமே தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ நீ என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறா. உன்ன மாதிரி ஸ்டைலாக அழகாக இருக்க எல்லா பொண்ணுமே எப்போவுமே நான் சென்டர் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன், எப்போவுமே நீங்கள் தான் மெயின் கேரக்டராக இருப்பீங்கன்னு நினச்சேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறேன், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே அப்படி எல்லாருக்கும் தெரியணும், என்னோடய சொசைட்டியில் நான் வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ் இந்த மாதிரி ஸ்டைலில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் எதுக்காக நீ மியூசிக் கேட்டு இருக்க, எப்போவுமே தனியாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் நான் எப்போ தனியாக இருந்தாலும் மியூசிக் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்புறம் ஹீரோவும் அப்படி அங்கே கிளம்பிடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா பார்க்குறான். அவங்க அம்மா வந்து உனக்காக நான் டின்னர் செஞ்சுட்டேன்ப்பா, போய் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்காக இவ்வளோ சரிங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதில் என்ன இருக்குது, நானே ஒரு பார்டெண்டர், எவ்வளோ வேலை பார்க்குற பொண்ணாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னேன்னே, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அச்சோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. நம்ம ஹீரோ உட்காந்து படிச்சிருக்கும் போது கரெக்டாக ஹீரோயினும் வந்துடுறா. ஹீரோயின் வந்துட்டு வெல்கம் ஹோமுங்கிறா. கேட்கல நம்ம ஹீரோக்கு. அதுக்கப்புறம் வந்து திரும்பிடுறான். அதுக்கப்புறம் டோரை தட்டி உள்ளே வந்து நம்ம ஹீரோயின் வந்து வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓ நீ படிச்சுட்டு இருக்கியா, அவனை டிஸ்டர்ப் பண்ண சாரி அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா, அவனால் தேடி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நிறைய வேலை இருக்கக்கூடாது, பட் நிறைய மணி எனக்கு தேவை, அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் கேட்குறா. அது கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அச்சோ அப்படின்னா நான் கீப் செல்லிங் பண்ணிகிட்டே இருக்கணும், அதாவது நான் வித்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து திடீர்னு அவனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு சொன்ன ஞாபகம் வருது. நான் தான் சொன்னேன் நைட் டைம் ஆனால் 18+ ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் நிறையா வந்துச்சுன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொன்னான் இல்லையா. ஸோ அது அவனுக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நீ உடம்ப பார்த்துக்கோ, அப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னேன்னே அவளுக்கு டக்குன்னு ஒன்றும் புரியல. அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறேன், நான் புக்ஸை பற்றி சொன்னேன் கீப் செல்லிங், என்ன நான் வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்குறான், என்ன மன்னிச்சிரு, நிறைய ரூமர்ஸ் என்னை பற்றி தப்பாக இருந்தது, அதுக்காக தான் நான் அப்படி கேட்டுட்டு நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோனும் நீ நினச்சது ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க ரூமராக நினச்சதும் தப்பு இல்லை, நான் போகிற ட்ரெஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது, ஏன்னா இந்த சொசைட்டியில் நான் வாழணுன்னா இண்டிபெண்ட்டாக தெரியணும்னா, யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் நான் போகாமல் இருக்கணும்னா, நான் ஒழுங்காக இருக்கணும், இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறேன், வேறு எந்த ரீசனுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. எங்கள் அம்மா அந்த மாதிரி தான், ஏதாவது ஒர்க் அப்படின்னு நைட் டைம் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் போல் அவ்வளோ சந்தோஷத்தோட போகிறாங்க, அந்த மாதிரி தான் நான் இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இந்த உலகத்தில் நீ எப்படி இருந்தாலும் உனக்கு கார்னர் பண்ண தான் போகிறாங்க, நீ அழகாக இருந்து உனக்கு அறிவு இல்லைனாலும், இல்லை அறிவு இருந்து அழகு இல்லைனாலும், இல்லை ரெண்டுமே இருந்து இல்லை ரெண்டுமே இல்லைனாலும், எப்படி இருந்தாலும் இந்த சொசைட்டி உனக்கு கார்னர் பண்ணிடும்.
ஸோ உனக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஹீரோவை பார்த்து சொல்கிறா. என்னோட லைஃப்பை நான் இண்டிபெண்ட்டாக பார்த்துக்கணும், அதுக்காக தான் நான் வந்து மணி தர்றேன், அதுக்காக தான் நான் பார்ட் டைம் ஜாப் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக உனக்காக நான் வந்து தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நான் எதையும் ஃப்ரீயாலாம் வந்துட்டு வாங்க மாட்டேன், உனக்கு என்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்காக நீ டெய்லி சமைச்சு கொடு, ஏதோ ஒரு சூப் பேர் சொல்லுவான், அந்த சூப் வந்து எனக்கு டெய்லி சமைச்சு கொடு அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோயின் சரி கண்டிப்பாக நான் எனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை சொல்லி 2 பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து சமைச்சிட்ருப்பா. நான் உன்னை வெறும் சூப் தானே பண்ண சொன்னேன், எதுக்கு சமைச்சிட்ருக்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு யார் எது கொடுத்தாலும் அதை விட நான் நிறையா திருப்பி கொடுத்தேன் எனக்கு பழக்கம், ஸோ இனிமேல் உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டே டெய்லியும் பண்ணுறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்கிறா. ஹீரோட அப்பாவும் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் உனக்கு இந்த எக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு இல்லை நாங்கள் வேறு மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம், பட் ஸ்டில் இது எனக்கு பிரச்சனை இல்லை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஓ அப்படியா நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல நானும் உன்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் இப்போ என்னோட பேர்டன் வந்து நிறைய ஆயிடுச்சு, இப்போ நான் கண்டிப்பாக மணி சேர்த்தே ஆகணும் நிறையா, நான் இப்போ எனக்குன்னு ஒரு தங்கச்சி வந்துருச்சு, இப்போ அவளுக்கும் என்னோட ஒரே ஏஜுங்கிறதுக்காக நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் டிபெண்டாக இருக்கணும், மற்றவங்க நான் தான் பார்த்துக்கணும், நிறையா மணி ஏர்ன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்க பொண்ணு வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து அவன்கிட்ட சொல்லுது கொஞ்சமாவது யாரையாவது நம்பிடு, யார் மேலே நம்பிக்கை வை, ஒன்றை மட்டும் நம்பிட்டு இருக்காத, எப்பயாவது தேவைன்னா நம்ம யார் மேலே நம்பிக்கை வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. உன்னை பார்த்துக்கிறதுக்காக யாராவது கண்டிப்பாக தேவைப்படும், அவங்கள நீ போய் தேடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லிஃப்ட்டில் மேலே ஏறிட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்க்குறான் ஏன் நீ உன்னோட ஃபேமிலியில் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட யோசிச்சு பார்த்து அப்படி வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அவனும் அந்த ஹீரோயினும். நம்ம ஹீரோவும் ஹீரோயின்ட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்னது எல்லாமே சொல்கிறான், அதுக்கு அவளும் சொல்கிறா அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே கரெக்டு தான், பட் இருந்தாலுமே நான் இண்டிபெண்ட்டாக இருக்க தான் பார்க்குறேன், எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. நீனும் சரி உங்கள் அப்பாவும் சரி உங்கள் 2 பேர் மேலே நாங்கள் 2 பேர் எவ்வளோ ட்ரஸ்ட் வேணும் வைக்கலாம், நீங்கள் 2 பேரும் அவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்கள பார்த்து சொல்லுது. அதுக்கப்புறமா அவளும் சாப்பிட்டுட்டு சாப்பாடுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் டோரில் ஏதோ ஒரு கவர் இருக்கிறதா பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனு போய் அதை எடுக்கிறான், பட் இது என்னன்னு சொல்லி அவங்க காட்டலை. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான் காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அங்கே நிற்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிராஸ் பண்ணுறா. அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய லாரி வந்து ஹீரோயினை இடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஸ்கூல் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே உட்காந்துருக்காங்க. என்னடா இப்போ ஏதோ நடந்துச்சுங்க, திடீர்னு வேறு சீன் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஃப்ளாஷ்பேக் திடீர்னு காட்டுறாங்க. அப்போ தான் தெரியுது அந்த லாரியிலேருந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டான். காப்பாற்றும் போது சொல்லியிருக்கான் நீ கொஞ்சமாவது என் மேலே நம்பிக்கை வை, என் தங்கச்சி இந்த மாதிரி எங்கேயாவது மாட்டிகிட்டு இருக்கும் போது என்னாலலாம் கவனிக்காமலாம் இருக்க முடியாது, நான் எப்படி இருந்தாலும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷ்ஃபுல்லாக ஹீரோயினை திட்டிடுறான். ஒழுங்காரு உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அப்படியே ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோட கொடையை வந்து ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ நடந்துக்கிட்டே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெயின் ஹாலில் வந்து உட்காரும் போது ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே அந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், என்னோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது எனக்கே தெரியுது, ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 டேஸாக ரொம்ப காய்ச்சல், அதனால தான் இந்த எபிசோட் டிலே ஆயிடுச்சு வரதுக்காக. ஸோ கோச்சுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எபிசோட மட்டும் இந்த ஒரு வாய்ஸில் கேட்டுக்கோங்க. அடுத்த எபிசோட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைமுக்கு வந்துடும், உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.